வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நம்ம சேனல்ல பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டுக்கு நியூவா வந்திருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு அசெட் அலோகேஷன்னா என்ன, எப்படி கேட்டகரைஸ் பண்றதுங்கிறது நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்குன்ற மாதிரி காமனா கமெண்ட் செக்ஷன்ல பார்க்க முடிஞ்சு. அந்த வகையில நம்மளோட டோட்டல் இன்கம் பிளஸ் அசெட் இதை வச்சு பீப்புளை வந்து கேட்டகரைஸ் பண்றாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. இதுல புவர்ன்ற கேட்டகரி, அதாவது வறுமை கோட்டு கீழ் இருக்கிறவங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட இன்கம் 25,000 ரூபாய்க்கு கீழே இருக்குது அப்படின்னா அவங்க இந்த கேட்டகரியில் வருவாங்க. இவங்களோட ஆனுவல் இன்கம் வந்து 3 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கும். டோட்டல் அசெட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு 1 லேக்லேருந்து 5 லேக் வரைக்கும் இருக்குன்ற மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் 3 கேட்டகரியாக ஸ்பிளிட் பண்ணியிருக்கிறாங்க. லோவர் மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. லோவர் மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் இவங்களோட மந்த்லி இன்கம் 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயா இருக்குன்னு இருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட ஆனுவல் இன்கம் 3 லட்சம் ரூபாயிலிருந்து 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்குன்னு இருக்காங்க. இவங்களோட அசெட்டை பொறுத்த வரைக்கும் 5 லட்சம் ரூபாயிலிருந்து 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்குன்னு இருக்காங்க. நார்மலா ஒரு சின்ன ஹவுஸ் இருந்தாவே இந்த ரேஞ்சுக்குள்ள ஃபிட் ஆயிருது. மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் இவங்களோட இன்கம் 50,000 ரூபாயிலிருந்து 1.5 லட்சம் ரூபாயா இருக்குன்னு இருக்கிறாங்க. இவங்களோட ஆனுவல் இன்கம் 6 லட்சம் ரூபாயிலிருந்து 15 லட்சம் ரூபாயா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. டோட்டல் அசெட்டை பொறுத்த வரைக்கும் 50 லட்சம் ரூபாயிலிருந்து 5 கோடி வரைக்கும் இருக்கிறவங்க மிடில் கிளாஸ்ல வருவாங்கன்ற மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்பர் மிடில் கிளாஸ்ங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு வசதி படைச்சவராக பார்க்கப்படுது. இதுல அப்பர் மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் இவங்களோட இன்கம் வந்து 1,25,000 ரூபாயிலிருந்து 2.5 லட்சம் ரூபாய் இருக்கிறவங்க அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்றாங்க. இவங்களோட ஆனுவல் இன்கம் 15 லட்சம் ரூபாயிலிருந்து 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்குன்னு இருக்காங்க. இவங்களோட டோட்டல் அசெட்டை பொறுத்த வரைக்கும் 5 கோடியிலிருந்து 50 கோடி வரைக்கும் இருக்குன்னு இருக்காங்க. ரிச் பர்சன், அதாவது வசதி படைத்தவர்கள் அப்படிங்கிற கேட்டகரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட மந்த்லி இன்கம் 2.5 லட்சம் ரூபாய், அதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாமே இந்த கேட்டகரியில் வர்றாங்க. இவங்களோட வருட வருமானம் 30 லட்சத்துக்கு மேலே இருக்குன்னு இருக்காங்க. டோட்டல் அசெட்டை பொறுத்த வரைக்கும் 50 கோடிக்கு மேலே இருக்குன்னு இருக்காங்க. ஸோ இதில் எல்லா கேட்டகரி, அதாவது மந்த்லி இன்கம் பிளஸ் டோட்டல் அசெட் இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்றவங்க மட்டும்தான் வந்து அந்த லெவல்ல இருக்க முடியும். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி இன்கம் வந்து எபோவ் 2.5 லேக்கு மேலே இருக்கும். ஆனால் அவங்களோட டோட்டல் அசெட் பார்த்தீங்க அப்படின்னா 50 கோடின்ற லெவலுக்கு ரீச் ஆயிருக்காது. அதாவது 4 and 5லயோ இல்லை 3 and 4லயோ இது வந்து இப்படி மியூச்சுவலாக கலந்து இருக்கும். ஸோ ஒரு பர்சன் இருக்கிறாரு அப்படின்னா இந்த 2 லெவலையும் அட்டைன் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவரோட அசெட் அலோகேஷன்ல நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ நம்ம கேட்டகரியை வச்சு செக் பண்ணி பார்த்தா கூட நமக்கு வந்து ஒரு சில நேரத்தில் வந்து டோட்டல் அசெட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் மந்த்லி இன்கம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம ப்ராப்பராக வந்து அசெட் அலோகேஷன் மெயின்டைன் பண்ணியிருந்தோம்னா இந்த டிஃபிகல்ட்டிஸ் வராது. நார்மலாக வந்து ஒரு அசெட் அலோகேஷன் அப்படிங்கிறது ஜென்ரலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃபைன் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த அசெட் அலோகேஷன் மெத்தட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈக்விட்டியில் ஒரு 45%, டெப்ட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு 20%, ரியல் எஸ்டேட்டில் ஒரு 25%, கோல்டில் வந்து ஒரு 5%, கேஷில் வந்து ஒரு 5% இந்த மாதிரி அலோகேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம ரியலாக இருக்கிற அசெட் அலோகேஷனை பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக மாறி இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட்டில் ஒரு 80% இருக்கும், அதே மாதிரி பிஸ்னஸில் ஒரு 5% இருக்கும், ஃபிக்ஸ்டு இன்கமில் ஒரு 2%, ஈக்விட்டிஸில் வந்து ஒரு 7%, கோல்டில் வந்து ஒரு 6% இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நினச்சிட்டு இருக்கிற நார்மலாக மார்க்கெட்டில் டிஃபைன் பண்ணுற அசெட் அலோகேஷனுக்கும் நம்மளோட ரியல் அலோகேஷனுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இதை வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து உங்களோட வேல்யூஸ் என்ன, உங்களோட அசெட் என்ன, உங்களோட சொத்து என்ன, எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பென்னில் எழுதி பார்த்தீங்கன்னாவே இந்த அசெட் அலோகேஷனில் நமக்கு எவ்வளவு டீவியேஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆஃப்டர் ஐடென்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் ரீஅலோகேஷன் ஸ்டெப் வந்து கண்டினியூ பண்ணிடலாம். இந்த எக்ஸாம்பிளே வந்து ரியல் எஸ்டேட் 80% இருக்கிறதுனால ஃபியூச்சராக வந்து ரியல் எஸ்டேட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை அப்படியே அவாய்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் எந்தெந்த செக்டர் அலோகேஷனில் கம்மியாக அலோகேட் ஆகிருக்கோ, லோ வெயிட்டேஜ் இருக்கோ அதில் எல்லாமே வந்து நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ரைஸ் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு ரியல் எஸ்டேட் செக்டர்லேயே வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு, அதாவது ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது ஒரு 200%, 300% இந்த மாதிரி ஒரு ஹியூஜான ரிட்டர்னை கொடுத்துருக்கு அப்படின்னா அதுல இருந்து எக்ஸிட் ஆயிட்டு நியூ இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது கம்மியா இருக்கிற செக்டர்ல வந்து அலோகேட் பண்ணலாம். அதர்வைஸ் ரொம்ப நாளா பர்ஃபார்மே பண்ணாம இருக்கும், இப்போ 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்ல வந்து ஒரு ரிட்டர்னே கொடுக்காத இப்போ லேண்ட் இருக்கு அப்படின்னா அதையுமே சேல்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து செக்டர் அலோகேஷன்ல அதர் செக்டர்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க எக்ஸிட் ஆகிறத விட நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி அதர் செக்டர்ஸ்ல வந்து நீங்க டைவர்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாவே போதும். ஸோ மேக்சிமம் வந்து எல்லாத்துக்குமே ரியல் எஸ்டேட்ல தான் வந்து அவங்களோட செக்டர் அலோகேஷன் வைஸ்
பிரைஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நீ ரியல் எஸ்டேட்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணாம அதர் இன்வெஸ்ட்மெண்ட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு செக்டர்லயும் வந்து ப்ராப்பரான டிவிஷன் வச்சுக்கிட்டு கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அசெட் அலோகேஷன் அப்படின்னாவே நமக்கு ரியல் எஸ்டேட், பிக்ஸ்டு இன்கம், ஈக்விட்டி, கோல்டு, இது 4 தான். இதை 4 பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம எல்லா அமௌண்ட்டையும் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ரியல் எஸ்டேட்ல ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா நீங்க டிஃபால்ட்டா அதர் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல வந்து இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, உங்களோட ஹோல்டிங்ஸ்ல நீங்க லாங் டர்ம் ஸ்டார்டிங்ல இருந்து நான் ரெகுலரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சில ஸ்டாக்கை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு சில ஸ்டாக்ஸை வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். அந்த வகையில் ஐடி செக்டர்ல டிசிஎஸ் ஆகட்டும், இன்ஃபோசிஸ் ஆகட்டும், அதே மாதிரி எஃப்எம்சிஜியில் வந்து ஐடிசி, யூனிலீவர், பேங்கிங் செக்டர்ல ஹெச்டிஎஃப்சி பேங்க், இது வந்து நான் ஸ்டார்டிங்ல இருந்தே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அவர் என்னோட ஆவரேஜ் பிரைஸையும் கேட்டிருக்காரு, அதே மாதிரி எவ்வளவு குவான்டிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இதை வந்து டீடைலாவே பார்க்கலாம். இந்த ஸ்டாக்ஸ் எந்த அளவுக்கு டிவிடெண்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கறதையே கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணலாம். லாஸ்ட் வீக்ல டிஸ்கஸ் பண்ண வீடியோல டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த வகையில என்னோட ஹோல்டிங்ஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ்லயே பெஸ்டான டிவிடெண்ட் ப்ரொவைட் பண்ண ஒரு 5 ஸ்டாக்கை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்டாக்கை கமெண்ட் செக்ஷன்ல பொறுத்த வரைக்கும் நிறைய பார்க்க முடிஞ்சு. என்ன பிரைஸ்ல வாங்கலீங்க, எவ்வளவு நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல என்னோட ஹோல்டிங்ஸ்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது, எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறேங்கிறத அதை பத்தி டீடைலா வந்து நியூ இயர் வீடியோவா டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். சேம் அதே மாதிரி அந்த குவான்டிட்டிஸ்ல இருந்து இப்ப கண்டினியூஸா வந்து நான் அதுலயே அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கிறனால இப்ப வந்து அந்த குவான்டிட்டிஸோட அளவும் வந்து எனக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். ஆவரேஜ் பிரைஸும் வந்து இப்ப மாறி இருக்கும். இப்ப லாஸ்டா டிஸ்கஸ் பண்ண அந்த 5 ஸ்டாக்ல இப்ப எவ்வளவு நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் இருக்குது, என்ன ஆவரேஜ் பிரைஸ்ல இருக்குது அப்படிங்கறதையும் பார்க்கலாம். ஒரு ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி growth oriented ஸ்டாக்கா நம்ம செலக்ட் பண்றத பெஸ்டா பார்ப்போம். growth பிளஸ் டிவிடெண்டும் நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து நம்ம பெனிஃபிட்டா தான் பார்க்கணும். என்னோட ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 to 50 ஸ்டாக்ஸ் இருக்கு. அந்த 40 to 50 ஸ்டாக்ஸ்ல கண்டினியூஸா நல்ல டிவிடெண்ட் பே அவுட் கொடுக்குற ஸ்டாக்ல வந்து ஒரு 5 ஸ்டாக்கை பத்தி தான் இன்னைக்கு டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதோட ஆவரேஜ் பிரைஸும் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் லீடரா இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே இருந்துச்சு. ஐசிஐசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், கோட்டாக் மஹிந்திரா, இது எல்லாமே இருந்தாலுமே ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு நல்ல டிவிடெண்ட் பே அவுட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. 2021, 21, 22 இதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து ஹெச்டிஎஃப்சி லிமிட்டடும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் இண்டிவிஜுவலாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மெர்ஜ் பண்ணாங்க. மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஓரளவுக்கு டிவிடெண்ட் பே அவுட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. லாஸ்ட் 5 இயர் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் என்னோட ஹோல்டிங்ஸ்ல மினிமம் குவான்டிட்டிஸ்ல இருந்து இப்ப நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் வந்து இன்னைக்கு டேட்ல 300 குவான்டிட்டிஸ் இருக்கு. என்னோட ஆவரேஜ் பிரைஸ் வந்து 1287 ரூபா இருக்கு. இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து நான் மினிமம் அமௌண்ட்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். கண்டினியூஸா அதுல ஆவரேஜ் பண்றதுனால என்னோட ஆவரேஜ் காஸ்ட் பிரைஸ் வந்து ரைஸ் ஆயிருக்கு. இதோட டிவிடெண்ட் பே அவுட் பாத்தீங்க அப்படின்னா என்னோட நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் கண்டினியூஸா ஜாஸ்தி ஆக பாத்தீங்க அப்படின்னா நல்ல டிவிடெண்ட் பே அவுட் கிடைச்சிட்டு இருக்கு. பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் பேங்க்ஸ் இருந்தாலும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஓரளவுக்கு டிவிடெண்ட் பே அவுட் கொடுக்கிற கம்பெனியா இருக்குது. இம்பார்ட்டன்டான செக்டர் அப்படின்னா எஃப்எம்சிஜி செக்டர். எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் நெஸ்லேவும் ஹெச்யூஎல்லும் ஓரளவுக்கு டிவிடெண்ட் பே அவுட் கொடுத்தாலும் இந்த 2 கம்பெனில ஹெச்யூஎல் வந்து ஓரளவுக்கு அட்ராக்டிவான டிவிடெண்ட் பே அவுட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் வந்து 100 குவான்டிட்டிஸ் வந்து என்னோட ஹோல்டிங்ஸ்ல இருக்கு. இதோட ஆவரேஜ் பிரைஸ் வந்து 2181 ரூபாயா இருக்கு. இப்போ எஃப்எம்சிஜி செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் 1 இயரா அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாம தான் இருக்கு. ஓரளவுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் இந்த ஸ்டாக்கையும் வந்து நான் ஆவரேஜ் பண்ணிட்டு இருக்கனால இப்போ என்னோட ஆவரேஜ் காஸ்ட் பிரைஸ் வந்து ரைஸ் ஆயிருக்கு. இப்போ இருக்கிற லெவல்ல ஒரு 20% பக்கமா தான் எனக்கு ப்ராஃபிட் வந்து இது ரிட்டர்னை கொடுத்துருக்கு. இருந்தாலுமே ரெகுலரா இந்த ஸ்டாக்ல நான் அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால என்னோட ஆவரேஜ் பிரைஸ் வந்து ரைஸ் ஆயிருக்கு. 100 குவான்டிட்டிஸ் இருக்கு. லாஸ்ட் அகாடமிக் இயர் அதாவது 24-25ல மட்டும் எந்த ஒரு டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல. மற்ற வகையில இவங்களும் வந்து கண்டினியூஸா வந்து டிவிடெண்ட் பே அவுட் கொடுத்துட்டு இருக்கிற கம்பெனியா தான் இருக்கிறாங்க. ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் என்னோட ஹோல்டிங்ஸ்ல எக்ஸலண்டான டிவிடெண்ட் பே அவுட் கொடுத்த செக்டர் அப்படின்னா நான் ஐடி செக்டரை தான் சொல்லுவேன். கண்டிப்பா ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் விப்ரோ, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஹெச்சிஎல், டெக் மஹிந்திரா, எல்டிஐ மெட்ரி இந்த டாப் கம்பெனிஸ் இருந்தாலுமே கண்டினியூஸா ரெகுலரா நல்ல டிவிடெண்ட் பே அவுட் கொடுக்குற கம்பெனிஸ்னு பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் 305 ஸ்டாக் வந்து என்னோட ஹோல்டிங்ஸ்ல இருக்கு. இதோட ஆவரேஜ் பிரைஸ் வந்து 1290 ரூபாயா இருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து இதை அக்குமுலேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் 130 ஸ்டாக் இருக்கு. என்னோட ஆவரேஜ் பிரைஸ் வந்து 2839 ரூபாயா இருக்கு. இதுவுமே ரெகுலரா வந்து
நல்ல டிவிடெண்ட் பே அவுட் கொடுத்துட்டே இருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிளியராக வாட்ச் பண்ணிங்கனாவே தெரியும். அதாவது மினிமம் குவான்டிட்டி இருக்கிறப்ப எனக்கு 2021 1613 ரூபா 985 ரூபா அந்த அளவுக்கு தான் வந்து எனக்கு டிவிடெண்ட் பே அவுட் கிடைச்சிச்சு. கண்டினியூஸாக இதில் நான் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வர பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட் அகாடமிக் இயரில் இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் 13,475 ரூபா எனக்கு இந்த ஸ்டாக்ல மட்டும் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் 14,920 ரூபா. இந்த ரெண்டு கம்பெனிலையுமே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய்க்கு பக்கமாக நல்ல டிவிடெண்ட் ஈல்டு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால தான் வந்து எப்பயுமே நல்ல growth oriented plus dividend stocks நம்ம பை பண்ணி வச்சோம் அப்படின்னா இந்த கம்பெனி growth கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நல்ல டிவிடெண்ட் ஈல்டு நமக்கு கிடைக்கும். ஃபைனலாக பார்க்குற ஸ்டாக் ஐடிசியை பொறுத்த வரைக்கும் என்னோட குவான்டிட்டிஸ் வந்து 850 இருக்கு. ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 412 ரூபாயா இருக்கு. இந்த ஸ்டாக்குமே ரீசெண்ட் டைமில் நல்லா ஃபால் ஆனதுனால நியர்லி 400க்கு பக்கமாக வந்தப்போ கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வந்து ஜாஸ்தி அக்குமுலேட் பண்ணி வச்சேன். அதனால என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் 2020-21 வெறும் 508 ரூபா அந்த அளவுக்கு தான் எனக்கு டிவிடெண்ட் கிடைச்சிச்சு. அதே இப்போ லாஸ்ட் இயரில் 2024-25 நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் வந்து நான் ஜாஸ்தி பண்ணதுனால இப்போ 9,700 ரூபா இந்த ஸ்டாக்ல மட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ இதனால தான் growth oriented plus dividend ஸ்டாக்ஸை வந்து நம்ம செக்டர் அலோகேஷனில் மேக்ஸிமம் இந்த ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணி வச்சு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த ஸ்டாக்ஸ் பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சியும், எஃப்எம்சிஜி செக்டரை பொறுத்த வரைக்கும் ஹெச்யூஎல், ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், டொபாக்கோவை பொறுத்த வரைக்கும் ஐடிசி. இந்த செக்டர் அலோகேஷனில் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டாக்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கங்க. இன்க்ளூட் பண்ணிட்டு நீங்க ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இமீடியட்டா நமக்கு எந்த ஒரு பலனும் கிடைச்சிடாது. 5 இயர்ஸ் இந்த மாதிரி டைம் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்க ரிவ்யூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதோட பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸலண்டா புரியும். ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த செக்டர்ல அலோகேட் பண்றவங்க இந்த ஸ்டாக்கை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட் என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பனா தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.